ஹலோ கியூட் மை டியர்ஸ், நான் உங்கள் கண்மணி உதயா. நட்பவி யூடியூப் சேனலுக்கு நாங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி நாங்கள் எப்படியாப்பட்ட ஒரு பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எதை பற்றின ஒரு வீடியோ, எப்படியாப்பட்ட ஒரு பதிவு அப்படின்னு பார்க்க போகிறோம்னு சொன்னால், கண்ணுக்கு அழகான அதை காட்டிகிட்டே சொன்னால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? மழை வரப்போது, மழை குணமாக இருக்குது, இருட்டிட்டுது சரியா? நான் காட்டிக்கிட்டே சொல்கிறேன். இன்றைக்கி எப்படியாப்பட்ட ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, பாருங்கள், கண்ணுக்கு அழகான கவர்ச்சியான பச்சை பசேல்ன்ற ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். ஓகேவா? அதாவது மழை இருட்டிட்டு தெரியுதா? நல்லா இருட்டாக இருக்குது, மழை இருட்டிட்டு, அதான் வீடியோ கொஞ்சம் இதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எதை பற்றினது சொன்னால், இந்த மரத்தை பற்றினது தான். ஓகே, இவங்க யாருன்னு தெரியுதா? இந்த மரம் எப்படி என்ன மரம்னு தெரியுதா? இந்த பூ என்னன்னு தெரியுதா? சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியவில்லை என்றால் நானே விளக்குகிறேன். என்ன ஒரு வேதனைன்னு சொன்னால், ரொம்ப இருட்டிட்டு காய்ஸ், அதனால் இருட்டாக இருக்குது, வீடியோஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மரம் என்னன்னு தெரியுதா? தெரியலையா? பாம்பு கிடக்கோன்னு பயமாக வேறு இருக்கும். அதாவது இந்த மரம் என்னன்னு சொன்னால், இதுதான் ஸ்டார் ஃப்ரூட் மரம் சரியா? பிம்பிளிக்கா அப்படி சொல்லுவோம், அந்த மரம் சரியா? இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது சரியா? அதை சொல்லணும்னா எல்லோரும் மேலே பாருங்கள். மேலே பார்த்தா காட்சி வராது, நான் தான் சொல்லுவேன். அதாவது நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் சரியா? எங்கள் ஊருக்குள்ளே ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போக்குள்ள இந்த பிம்பிளிக்கா கருவாடோட போட்டெல்லாம் வச்சா, அதெல்லாம் செய்தால் எல்லாம் நல்லாயிருக்கும் தெரியுமா? புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் பழுத்தா இனிக்கும் அப்படி. அப்போ எனக்கு அந்த புளிப்பு பார்த்தோன்னா வாய் ஊறுச்சு. அப்போ சரி அப்படின்ட்டு நிறைய பழம் இருந்துச்சு மரம் ஃபுல்லாக. அப்போ நான் போயிட்டு ஒன்று எடுத்து புளிக்க போகுது அப்படின்னு எடுத்து இப்படி தான் பிடுங்கி இருங்க காட்டுறேன் பாருங்க. இப்படித்தான் பிடுங்கி இதை பிடுங்குவோமா? செம்பட்டு பூவே செம்பட்டு சீரன், இதை பிடுங்குவோம். இப்படித்தான் இதை பிடுங்குவோம். இப்படித்தான் பிடுங்கி சரியா? என்ன செஞ்சேன்? ஐயோ சாரி. என்னென்னு கேட்டால், எவ்வளோ அழகாக எடுத்துக்க வேண்டிய வீடியோ இருட்டாக இருக்கனால ஒரு மாதிரி டல்லாக இருக்க போகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா? இப்படித்தான் பிடுங்கி என்ன செய்தேன், அந்த காயை வீடியோவை ஏன் பாருங்கள், அந்த பிம்பிளி காயை புளிக்க பொறிச்சிட்டு இப்போ வாயெல்லாம் அப்படியே புளிச்சிட்டு வந்துச்சு. இப்படி கடித்தேன். இது இப்போ கழுவு தேவையில்லை, அந்த மரத்தில் சுத்தமாக தான் இருக்குது. கட்டலாம். இப்போ கொஞ்சம் சாப்பிட்டோம் இருக்குங்க, இனிச்சிச்சு அதே மாதிரி. ஓகேவா? பிம்பிளிக்காய் புளிக்கும் கொஞ்சம், ஆனால் இனிச்சிச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த காய் புளிக்குமே, லைட்டாக தான் இனிக்கும், கொஞ்சமாவது புளிக்குமே, புளிக்கவே இல்லையே அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ அந்த நல்ல பழம், இந்த விட நல்ல பழமாக இருந்துச்சு. நல்ல ஒரு பழத்தை எடுத்து அதில் வந்து விதையை இப்படி நல்ல பழத்தில் கருப்பாக இருக்கும் விதையை கொண்டாந்து அங்கேருந்து ஒரு சின்ன அந்த பிம்பிளை மரத்துடைய இலையிலேயே அந்த சுற்றிட்டு, அப்புறம் அவங்ககிட்ட ஒரு சின்ன பேப்பர் வாங்கி அந்த இலையை சுற்றி போட்டு என்ன செஞ்சேன், கொண்டு வந்து பேக்கிங் பண்ணி அதை வச்சு தண்ணி ஊற்றிட்டு பார்த்தா முளை விட்டு வந்துருச்சு. நாலும்போது நாலொரு தொழுது நாலொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக அது வளருது. எனக்கும் சரியான சந்தோஷம் அப்படியே. அதாவது நானே ஒரு பிரசவித்த மாதிரி எனக்கு ஒரு சரியான சந்தோஷம். ஒரு சின்ன விதையை போட்டு ஒரு பெரிய மரத்தை உருவாக்கி பாருங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு. அதான் கொஞ்சம் ஓரளவு கொண்டு வந்தோன்னே, நானே கேமரா பிடிச்சிடுறதால எனக்கு கஷ்டமாக இருக்குது. காசு உங்கள்கிட்ட சொல்லி செய்ய முடியாது. எப்படி சொல்கிற, 2 கை இருந்தால் தானே காட்ட முடியும். ஒரு அளவான வந்த உடனே கொண்டாந்து இந்த செல்லத்தை இடத்துல தட்டு விட்டேன் பாருங்க. இது போன முறை மரம் நிறைய பூ, மரம் நிறைய காய். இந்த முறை எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல.
சரியா? காய்ச்சி வந்தால் இதுவும் பார்த்தா அந்த மாதிரியே இனிக்குது, புளிக்கவே புளிக்காது இந்த பழம். அதுதான் இந்த மரத்தோடைய ஸ்டோரி. புளிக்கான்னு சொல்ல முடியாது. அழகான இனிப்பும் அழகான புளிப்பும். புளிக்கலை ஆனால் புளிக்குது. தேன் மாதிரி இனிக்கலை ஆனால் இனிக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ இதை சாப்பிட்றதுக்கு இன்னொரு முறை இருக்குது. அப்போ சாப்பிட்றதுக்காக பிடிங்கிட்டு போவோம். ஓகே, 1 2. இந்த மாதிரியானதெல்லாம் கேமரா பிடிக்காது கைஸ். இந்த மாதிரிலாம் கருவாடோட போட்டு வைக்கணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 3. ஓகே, மரம் நிறைய காய் தான், ஆனால் இப்போ இந்த சீசன் குறையத்தான் இருக்குது. மன்னிச்சுக்கோங்க, நானே கேமரா பிடிச்சி நானே செய்கிறனால கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். மூஞ்சக்கிட்ட கொண்டு வர காட்ட யா. ஓகே, மேலையெல்லாம் நிறைய இருக்குது. யாராவது கேமரா பிடிச்சாங்கன்னா, யாராவது இந்த பாத்திரத்தையும் பிடிச்சிட்டாங்கன்னா எட்டி ஆயலாம். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன். மாட்டிங்களா? சரி விடுங்க, நானே பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ மேலே தான் காய்ச்சிருக்கு. என்னென்ன ஆயிடுது மேலே உள்ளதெல்லாம். என்ன சின்னது இருக்கு இல்லையா மஹி, ஐயோ அப்படி வந்துருந்து அப்படி சாப்பிடும். பிடிங்க எல்லாத்தையும் தின்றோம். செம்பட்டு பூவே தெம்பட்டு கொஞ்சம். ஓகே, இப்போ வாங்க, நான் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு தான் மிச்சமெல்லாம் பிடுங்கினேன். இந்த பாருங்கள், இவ்வளோ பிடுங்கியிருக்கேன். நாளைக்கு சட்டர்டே கருவாட்டு குழம்பு உதியாட விட்டேன். கண்மணி உதியாட விட்ட கருவாட்டு குழம்பு. ஓகே, வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். சரியா? இப்போ இதுக்கு ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நான் தான் சொல்லி கேட்டப்பறேன். ஓகேவா? அது லேட் ஆயிடுச்சு, அதோட 6 மணி ஆயிடுச்சு. மழை குணமாக இருக்குது பாருங்கள், எப்படி இருட்டிகிட்ருக்குன்னு. வானமே எல்லாம் மூடி இருக்குது, மழை குணமாக இருக்குது. அதனால் இதில் வீடியோ இருக்க இதாக இருக்குது. இதே பகலில் இருக்க அந்த மரத்துலேருந்து பிடுங்குற காட்சி மிக அருமையாக இருந்திருக்கும். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். எங்கே நம்ம போகிறோம்? ஸ்டார் ஃப்ரூட்னு. ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? ஸ்டார் ஃப்ரூட்னு. ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறோம். ஓகேவா? வாங்க. ஓகே, அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டார் ஃப்ரூட் ஏன் பேர் வந்துச்சுன்னு. இந்த 2-3 அது கழுவ தேவையில்லை. நான் கழுவாமே சாப்பிட்டேன், பார்த்தீங்க தானே. கழுவெல்லாம் தேவையில்லை. ஏன்னு கேட்டால் அது அப்படியே மரத்துலேயே இருந்து அழகா பிறந்து புட்ட 6 அடி சந்தன கட்ட. ஓகேவா? இப்போ 2 பழம் எடுத்து கழுவிட்டு உங்களுக்கு ஸ்டார் ஃப்ரூட்னு இந்த பழத்துக்கு பேர் வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆக்சுவலாக நாளைக்கு கருவாட்டு எவ்வளோ போட்டு வைக்கிறதுக்கு. ஹாய், ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன்னா இருட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள், லைட்டை தான் உழுகு போட்டுட்டு வெளியே வந்து நிற்கிறேன். ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இது என்ன பாருங்களேன். அதாவது தெரியுது இல்லைன்னா நான் ஒரு விளம்பரம் போட போகிறேன். எனக்கு ஒரு கேமராமேன் வேணும். ஓகே, பாருங்கள் காட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் காட்டு தான் ஐயோ. சரி, வீட்டுக்குள்ளே போய் காட்டும். பாருங்கள், அழகாக இருக்குது. அதாவது வெளிச்சம் தெரியலை காய்ச்சங்க, அதனால் வெளிச்சம் தெரியல, அதனால வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்குள்ளே தான் இது இருக்குது, லைட் இருக்குது. வெளிச்சம் தெரியல, அதனால் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டேன். சரியா? வீட்டுக்குள்ளே தான் லைட் இருக்குது பாருங்கள். வாவ்,
பார்த்தீங்களா? ஸ்டார் ஃப்ரூட்னு ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு ஏன் பேர் வந்துச்சு? ஸ்டாராக இருக்கா? அதான் அடிக்கணும்னு நல்லா வருதா? இப்போ இதை இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது. நான் வெளியே டேபிளில் கொண்டையெல்லாம் வச்சேன். சரி அங்கேருந்தே செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தா இங்கே ஓவர் இருட்டாக இருக்குது. அதனால் திரும்பவும் நம்ம சீனி டப்பா, சரியா, உப்பு டப்பா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். சால்ட்டு ஓகே, இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குவோம். ஓகேவா? அப்புறம் என்ன போடணும்? உப்பு, சீனி பிறந்து விட்ட. ஆனால் அதுக்கு சீனி போட தேவையில்லை. இப்படியும் ஒரு விதமாக இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்படியும் இதை ஒரு விதமாக சாப்பிடலாம். அப்படியே எடுத்து நட்சத்திரத்தை சாப்பிடுகிறேன். பா, வேறு லெவல். வேகமாக சொல்கிறேன்னு வீடியோக்காக சொல்ல நினச்சிட்டாங்க. பட் ப்ராமிஸ் அல்டிமேட் வேறு லெவல். உப்பு சீனி போட்டு இப்போ சாப்பிட்றதா நாளைக்கு கருவாட்டு குழம்புக்கு இருக்குமான்னு தான் தெரியல. சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யாருக்கெல்லாம் ஸ்டார் ஃப்ரூட் பிடிக்கும், யாரெல்லாம் ஸ்டார் ஃப்ரூட் மரத்தை ட்ரீயை பார்த்துருக்கீங்க, யாருக்கெல்லாம் ஸ்டார் ஃப்ரூட் பிடிக்காது, அதெல்லாம் கருவாடு நெத்தியோட போட்டு சமைச்சி ஒரு கட்டியிருக்கீங்க. ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் விசிட் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட். ஓகே, see you next video. Bye bye. நான் உங்கள் கண்மணி.